ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, இன்றைக்கி வந்து சுதந்திர தினம். நான் வீடு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்காக. என் கிச்சன் இவ்வளோ நீட்டாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. எப்போவுமே கேவலமாக கன்றாவே இருக்கிற கிச்சனை இன்றைக்கி சும்மா பல செம்மையாக கழுவி வச்சுருக்கேங்க. ஸோ மேலே எல்லாம் கழுவி முடிச்சாச்சு. கீழே மட்டும் கொஞ்சம் அந்த மேலே கழுவி தண்ணி அழுக்கெல்லாம் இருக்குதுனால அது கொஞ்சம் கழுவி தள்ளிட்டுருக்கேன். குட்டி பாப்பாவுக்கு நான் கிச்சனில் தலைக்கு ஊற்றிடுவேங்க. பெரிய பையனுக்கு மட்டும்தான் பாத்ரூமில் திரும்பி ஊற்றுவேன். ஸோ இவனுமே வாழ்ந்துட்டு அப்படி தான் பண்ணணும். பாப்பா அங்கே எங்களது வந்து ரொம்ப சின்ன வீடு. படிக்கட்டு சந்தில் பாத்ரூம் போயிட்டு அந்த சைடில் பாப்பாவை தூக்கிட்டு வர முடியாது. ஸோ அதனால் குட்டி பாப்பாவுக்கு மட்டும் கிச்சனில் ஊற்றுவோம். வாஷிங் மிஷின் போகிறதுக்காக தண்ணி போகிறதுக்கு சின்ன வழி இருக்குது, அந்த வழியாக பாப்பாவுக்கு தண்ணியெல்லாம் போயிடும். ஸோ அதனால் எனக்கு பிரச்சனை கிடையாது. பெரியவனுக்குமே பாப்பா இருக்கும்போது இங்கே தான் நான் உடம்பு ஊற்றிருந்தேன். தலைக்கு உடம்பு எல்லாமே இப்படி தான் ஊற்றும். அது 2 வாட்டி பாத்ரூமில் கூட்டிகிட்டு போய் ஊற்றி பார்த்தா எங்களுக்கு செட் ஆகலை. அந்த இதுக்குள்ள பாப்பாவை தூக்கிட்டு வரதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் வந்து கிச்சன்லேயே தலைக்கு ஊற்றிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ க்ளீனிங் ஒர்க் போயிட்டுருக்குங்க. ரொம்ப ரொம்ப எல்லோரும் கேட்குறது என்னென்னா, கிச்சன் நீட்டாக வச்சுக்கோங்க, ஏன் அப்படி வச்சுருக்கீங்க, இதெல்லாம் கொஞ்சம் வந்து நீட்டாக அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டி அழகு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஸ்டிக்கர் வாங்க ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தேங்க. ஸ்டிக்கர் வாங்கினதோடு சரிங்க, அதை ஒட்டுறதுக்கான நேரம் எனக்கு இன்னும் வரல போல. நானே ஒரு செம்ம சோம்பேறிங்க. வீட்டு வேலை செஞ்சு 2 பசங்களை பார்த்துக்கணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து ஒர்க்கு கிடையாது, இதை விட நிறைய ஒர்க் செய்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் எனக்கு செட் ஆகலைங்க. நான் படு சோம்பேறியாக இருந்து வளர்ந்துட்டேன். அம்மா வீட்டில் எல்லாமே அம்மாவே எல்லா வேலையும் செய்வாங்க, நான் எந்த வேலையும் செஞ்சதில்லை. ஸோ சடனாக வந்து இவ்வளோ வேலையும் செய்யணும், ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணணுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பாப்பா இருக்கும்போது தெரியல, அப்போவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் இன்னும் 2வது பாப்பா வந்தோன்னே அவனும் பாப்பா 4 இயர்ஸ் ஆகுது, 4.5 இயர்ஸ் ஆகுது. இவனும் பாப்பான்றதுனால சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பெரியவனை வந்து சம்டைம்ஸ் வந்து குட்டி பாப்பாவை தூக்கியே வச்சிருக்கிறதுனால ஃபீல் பண்ணுவாங்க. என்னையும் தூக்கிக்கோ, எனக்கு சாப்பாடு விட்டு என்ன பார்த்துக்கோ, அவனையும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க மனசு வருத்தப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களும் நான் ஈக்குவலாக வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவங்களும் தூக்கி வச்சுக்கணும், அவங்களுக்கும் சாப்பாடு ஊட்டணும். ஸோ தூங்கும் போது என் பக்கத்தில் வந்து பாப்பாவை எழுப்பிட்டு என்னை படுத்துப்பாங்க, அவள் அழுவான். இப்படியே பெரிய போராட்டமாக போயிட்டுருக்குங்க. ஸோ 2 பேருமே ஓரளவுக்கு பெருசானால் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக முடியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக தாங்க இருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்காங்க, லீவ் அவங்களுக்கு. ஸோ இன்றைக்கி நாளைக்கு 2 நாள் லீவ் எடுத்தால் எனக்கு செம்ம ஹாப்பி. வீட்டில் இருந்தாங்கன்னா பாப்பாவெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ நான் வீட்டோட ரிலாக்ஸாக பார்ப்பேன், எனக்கு எந்த டென்ஷனும் இருக்காது. எப்போவுமே டென்ஷனாக செய்கிறேன்னா எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக செஞ்சேன் எனக்கு. ஏன்னா பாப்பா வீட்டில் இருக்காங்க, என் கண் எதிரவே இருக்காங்க. இதெல்லாம் வந்து மேலே விட்டுருவேன், எப்போ வருவாங்க எப்போ அழுதுட்டு வருவாங்கன்னு யோசிச்சுட்டே இருக்கும், வேலையே ஓடாது. இன்றைக்கி அப்படி கிடையாது. எங்கள் வீட்டுக்கார பார்த்துக்கிறதுனால நான் எந்த டென்ஷனும் இல்லாமல் நான் பாட்டு ரிலாக்ஸாக வேலை செஞ்சுட்ருக்கோம். ஸோ கிச்சன் செம்மையாக க்ளீன் பண்ணியிருப்பேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருந்தது கிடையாது. பாப்பாவுக்கு தண்ணி காஞ்சிருச்சு, ஃபஸ்ட்டு பெரியவனுக்கு ஊற்றிடலாம் சொல்லிட்டு சீயக்காய் தாங்க போட்டேன், ஷாம்பு தான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ அம்மா சொன்னாங்க சீயக்காவே போடலாம், ஒன்றாகாது அப்படி சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி என் பையன் வந்து ஷாம்புக்கு தான் செம்மையாக அழுவான தவிர சீயக்காய் போடும்போது அந்தளவுக்கு அழுததில்லை. ஸோ நானே ஊற்றிக்கிறேன், நானே தைச்சிக்கிறேன்ற மாதிரி அது ஒரு ஃபன்னாக எடுத்துப்பான். ஸோ அதனால் சீயக்காய் போட ஆரம்பிச்சிட்டேன். குட்டி பாப்பாவுக்குமே 1.5 இயர்ஸ் ஆகுது, அவங்களுக்குமே வந்து சீக்காய் தான் போடுவேன். சீக்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் கடையில் பவுட்ரு வாங்க மாட்டேன், ஹோம்மேட் வீட்டில் இருக்கிறது தான். ஸோ நாங்களே வந்து பொன்னாங்கட்டை, சீக்காய், வெந்தயம் இதெல்லாம் போட்டு நாங்களே ரெடி பண்ணிப்போம், மிஷினில் கொடுத்து அரைச்சிப்போம். ஸோ இது வந்து ரொம்ப இப்போ காஸ்ட்லியாக விற்கிதுங்க சீக்காய், பொன்னாங்கட்டை எல்லாமே. அதனால் கொஞ்சமாக அரைச்சி வச்சுப்போம். அது வந்து அம்மா எனக்கு அரைச்சி கொடுத்து அமிச்சாங்க, எனக்கு அரைக்கவோ அது வாங்கவோ எனக்கு டைம் இல்லை. ஸோ இங்கே வந்து சீக்காய் வந்து வாங்கி கொடுத்து அமிச்சேன் அப்படின்னா அம்மா ஊரில் அரைச்சி எனக்கு கொடுத்துருவாங்க. எங்கள் ஊரில் நாங்கள் மிஷின் தேடி பார்த்தோம், எங்களுக்கு கிடைக்கல. நிறைய பேர் வந்து அரைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்குன்னு தனியாக மிஷின் வைக்கணும் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ நான் அம்மா ஊரில் வந்து இன்னமும் இருக்குது சீக்காய் அரைக்கிற மிஷினு. அதனால் நான் அம்மா கிட்டே கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னா அவங்க எனக்கு அடித்து கொடுத்துருவாங்க. பாவம் அவங்களுக்குமே முடியாது தான், ஆனால் எனக்காக அதெல்லாம் செய்வாங்க. இப்போதைக்கு அந்த கொஞ்சம் சீக்காக இருக்குது, அதை தான் அங்கே அவங்க மறுபடியும் அரைக்கிற வரையும் வெயிட் பண்ணணும். அது கொஞ்சமாக போட்டாவே செம்மையாக ஷாம்பு மாதிரி அரைக்குங்க. அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா பொன்னாங்கட்டை தான். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, செம்மையாக இருக்குங்க. ஷாம்பு விட ஆக்சுவலி ஷாம்பு அதான் செய்கிறாங்களோன்ற மாதிரி எனக்கு டவுட்டு. அவ்வளோ வந்து நுரைக்கும் ஷாம்பு மாதிரியே. இவருக்கு தலைக்கு ஊற்றியாச்சுங்க, என்கிட்ட சண்டை போட்டுட்டு கோச்சிட்ருக்காங்க, வீடியோக்கு மூஞ்சி காட்ட மாட்டேங்கிறாங்க. இவருக்கு வந்து
தண்ணி காஞ்சிட்ருக்கு, ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இவங்களுக்கும் தலைக்கு ஊற்றிட்டேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து லஞ்சு செய்ய வேண்டாம், வெளியே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டுக்காரு. அதனால் வந்து அந்த வேலையும் எனக்கு மிச்சமாச்சா, இன்னும் செம்ம ஹாப்பி நான். ஸோ ஓடி ஓடி இத்தனை நாள் செஞ்சுட்டு இருந்தேன்னா இன்றைக்கி செம்ம ரிலாக்ஸாக செய்கிறேன். ஸோ அவங்களுக்கு முடிஞ்சோடனே இவங்களுக்கு ரெடி பண்ணணும். ஸோ இவங்களுக்கு வந்து அவங்க மாதிரி கிடையாது, இவங்களுக்கு வந்து கஷாயம்லாம் ரெடி பண்ணணும். ஸோ நல்லா பாலாடெல்லாம் கழுவிட்டு இவங்களுக்கு கஷாயம் ஊற்றி தான் வந்து தலைக்கு ஊற்றணும். நம்ம தலைக்கு ஊற்றும் போது கஷாயம் ஊற்றல அப்படின்னா அவங்களுக்கு கோல்டு பிடிச்சிக்குது. நிறைய டைம் நான் பார்த்துட்டேன், மறந்துட்டு எப்போ லேட்டாக ஊற்றிக்கலாம் அப்புறம் ஊற்றிக்கலாம் பார்த்தா. ஸோ அதனால் வந்து கையோடவே கஷாயம் ஊற்றிடுவேன். கஷாயம் என்னெல்லாம் பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கஷாயம் ஊற்றுவாங்க. நான் வீக்லி 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் தான் ஊற்றுறேன். 1 to 1 hour ஊற்றணும்னு சொல்லுவாங்க. அது ஒரு வயசு வரையும் தான். இப்போ பாப்பாவுக்கு ஒரு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் வந்து டைம் கிடைக்கும் போது நான் தலைக்கு ஊற்றிப்பேன். ரொம்ப லேட் பண்ண மாட்டேன், 1 வீக்கில் ஆக்க மாட்டேன். ஏன்னா குட்டி பாப்பா தான், அவங்களுக்கு தூங்க மாட்டாங்க கசகசன்னு உட்காத்தால. அதனால் ஃபஸ்ட்டு மட்டும் இன்னும் அடிக்கலை நாங்கள். கஷாயம் கொதிச்சிட்ருக்குங்க. ஸோ அந்த கஷாயத்தை வடிகட்டி ஆற வச்சுட்டு அதுக்குள்ளே பாப்பாவுக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி ஆயில் மசாஜ் தான் பண்ணிவிட்டு தலைக்கு ஊற்றுனாங்க. பெரிய பையனுக்குமே ஆயில் மசாஜ்லாம் பண்ணணும். ஆனால் இப்போ அவன் காட்ட மாட்டேங்கிறான், அடம் பிடிக்கிறான். ஸோ கொஞ்சம் வளர்ந்தோடனே இப்போல்லாம் அவங்க இஷ்டமாக எதுவும் இல்லை. ஸோ 2 பேருக்குமே தலைக்கு ஊற்றிய முடிச்சாச்சு. பாப்பா ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கணும்னு வெளியே கொண்டாந்து விளையாட விட்டேன். கொஞ்சம் சன்லைட்லாம் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டோன்ட்டு. ஸோ வீட்டு உள்ளே இருக்கிறதுனால போர் அடிக்கும், எனக்கே வெறுப்பாக இருக்குது. பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் ஜாலியாக அப்படி வெளியே பார்த்துட்டு இதுக்கே டைம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே அவங்க அண்ணாவும் அப்பாவும் போயிட்டு லஞ்ச் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பிரியாணி வாங்க சாப்பிட்லாம் பிரியாணி. ஸோ பிரியாணி வாங்கிட்டோம் நாங்கள். எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணிங்க. லாஸ்ட் டைம் நான் சீல் பிரிக்கும் போது வந்து லாக் பண்ணிட்டேன், பிரிக்க முடியாமல் போயிடுச்சு. இந்த வாட்டி வந்து நீங்களே பிரிச்சுக்கோங்கன்னு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ அவங்க தான் பிரிச்சிட்ருக்காங்க. எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி வந்து வாங்கியிருக்கோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏதோ புதுசாக இருக்குன்னு ஆர்ஆர் பிரியாணி ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. அது வந்து அவங்க டேஸ்ட் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்தாங்க. இது இவ்வளோவுமே எங்களுக்கு செலவாகாது, அதிகம் தான். ஆக்சுவலி நானும் எங்கள் வீட்டில் 2 பேர் சாப்பிட்றதா கரெக்டாக இருக்கும். இது வந்து எக்ஸ்ட்ரா மீந்து நாங்கள் நைட்டு இல்லைனா ஈவினிங் அது மாதிரி சாப்பிடுவோம். இவ்வளோலாம் சாப்பிட முடியாது. இதோ 2 பேர் இருக்காங்க பாரு, செம்ம செட்டை. என்னவோ அவங்க பாக்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரி எடுத்து நீ போடு நான் போடு ஒரே அமக்குலங்க. இதுதான் ஆர்ஆர் பிரியாணியும். பார்க்கணும் நல்லா தான் இருக்குது. இவர் கை விடுறாரு, அவர் கை விடுறாரு, ஆக மொத்தம் எங்களை சாப்பிட விட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. கொஞ்ச நேரத்தில் என் சின்ன பையன் செம்ம ஆட்டங்க, வீடெல்லாம் இறச்சி அமக்குள்ள பண்ணி எங்களை சாப்பிட விடலை. எங்கள் வீட்டை வெளியே தூக்கிட்டு போயிட்டாங்க. சரி நான் வீட்டெலாம் க்ளீன் பண்ணி தொடச்சிடலாம் அப்படி சொல்லி ஏற கட்டிட்டு இருக்காங்க. சரி கிருஷ்ண ஜெயந்தி உங்கள் வீட்டில் எப்படி போச்சு? செலிப்ரேஷனிங்லாம் கிராண்டாக பண்ணுவீங்களா எப்படின்னு சொல்லுங்கள். எனக்குமே நிறைய செய்யணும், எல்லாம் செய்யணும் தான். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கட்டும், பார்ப்போம். எல்லாம் இப்படி தாங்க, இந்த பக்கம் இறக்கட்டும் அந்த பக்கம் குப்பையாக இருக்கும், அந்த பக்கம் இறக்கட்டும் இந்த பக்கம் குப்பையாக இருக்கும். அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஹால் ஃபுல்லெல்லாம் க்ளீன் பண்ண முடியாதுங்க, அவ்வளோதாங்க. இடம் இல்லை, ஸ்லாப் இல்லை, வீடு பெருசு இல்லை. ஸோ இந்த அளவுக்கு வீடு போதும் தான், இல்லைன்னு சொல்ல நான் குறை சொல்ல. இருந்தாலும் வந்து நம்ம வீட்டை நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. ஸோ இப்போ ஏன்னா எல்லாம் ஊற்றி துடைக்கலாம் போகும்போது எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டாங்க. விடுமா நான் துடைச்சிக்கிறேன் அப்படி சொல்லி அவங்க ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. அவங்க தான் வீடு துடைச்சிட்ருக்காங்க. வந்தவொடனே குட்டி பாப்பா தூங்க வச்சுட்டு கொண்டாரு. அவங்க தூங்கிட்ட அப்புறம் தான் மேக்கப் போடணும். பட் தூங்குறாங்களாம் பார்க்கல. சம்டைம்ஸ் மதியானம் தூங்குறாங்க, சம்டைம்ஸ் முழிச்சிட்ருக்காங்க. இது வந்து இதுக்கு முன்னாடியே எடுத்த வீடியோ தாங்க. நான் லேட்டாக தான் வீடியோ போடுறேன், எனக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ண டைம் கிடைக்கலங்க, சாரி. ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்க என்னம்மா இப்போ தான் கிருஷ்ண ஜெயந்தியா அப்படி சொல்லாதீங்க. பாப்பா மேக்கப் பண்ணதை வீடியோ போடணும்னு சொல்லி தான் வீடியோ எடுத்தேன். ஸோ அதை போடணுன்றதுக்காக தான் இப்போ போடுறேன். ஸோ பெரியவனுக்கு ஈஸியாக முடிஞ்சிச்சு, அவர் டக் டக்குன்னு போட்டுக்கிட்டாங்க. குட்டி பையன் நிற்கவே மாட்டேங்கிறான், பம்பரமாக சுற்றிட்டே இருக்கான். அவனை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு ட்ரெஸ் போடுறதுக்குள்ளே எங்களுக்கு போதுன்னு ஆயிடுச்சு. ஓடிட்டே இருக்கான் தப்ப தப்பன்ட்டு.
ஆனால் அவன் நாமெல்லாம் போட்டுக்கிட்டது பெரிய விஷயமா இருக்குங்க. அவன் எதுவும் பண்ணிக்க மாட்டான், பொட்டு வைக்க முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் சமத்து குட்டியாக பண்ணிக்கிட்டாங்க. வெளியே மழை வர மாதிரி இருக்கேன்னு சொல்லி துணியை உள்ளே போட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இடம் காலியாக இருந்துச்சு, பார்த்துருப்பீங்க. வீட்டுக்குள்ளே தான் துணி காய போடுவாங்க. வெளியே வந்து கொஞ்ச நேரம் போட்டு எடுத்துருவேன். வெளியே போட இடம் இருக்காது. ஸோ நம்ம வெளியில் அம்மா வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியவே விட்டுருவோம் காயிற வரைக்கும். இங்கே அப்படி விட முடியாது. ஸோ ஃபைனலி ஒரு மேக்கப் பண்ணி முடிச்சாச்சு 2 பேருக்கும். ஸோ நாமும் போட வேண்டியது தான் வேலை. ஸோ இது ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு பெரிய பையனுக்கு வந்து 7th மந்த்லேயே அது மாதிரி பண்ணோம். பாப்பாவுக்கு குழந்தையில பண்ணலாம்னு நினச்சோம். அப்போ பாப்பாவுக்கு ஃபீவர் வந்துடுச்சு, உடம்பு சரியாமல் போயிடுச்சு லாஸ்ட் இயர். அப்போ வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்போ நாங்கள் ரொம்ப ஆசையாக இருந்தோம், க்யூட்டாக இருப்பான். அப்போ கொஞ்சம் பப்ளியாக இருந்தாங்க பாப்பா, செகண்ட் பாப்பா. ஸோ அது ரொம்ப ஆசையாக இருந்தோம், பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் சரி இந்த வருஷம் கண்டிப்பாக விடக்கூடாது, பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறோம். இது வந்து இங்கே ஃபோட்டோ எடுக்க முடியாதுங்க. எங்கள் வீடு கொஞ்சம் சன்லைட் படாத இடம்ன்றதுனால கொஞ்சம் இருட்டாக இருக்கும் என்னதான் லைட் போட்டாலும். ஸோ அதனால் நாங்கள் மொட்டை மாடிக்கு போய் ஃபோட்டோ எடுக்கலாம், மேலே 3வது மாடிக்கு போனோம், அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கலாம் சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ மேக்கப் போட்டு முடிச்சாச்சு. 2 பேருக்கு நாமும் போட்டுட்டு கொஞ்சம் சின்ன டெக்கரேஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். மேலே போய் அவங்க பெரியம்மாக்கு அவங்க ஆயாக்கெல்லாம் காமிச்சிட்டு சின்னதாக ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ எனக்கு வந்து என்ன பண்ணணும் கொஞ்சம் ஐடியாலாம் கொடுங்க. இதில் பெட்டராக பண்ணணுமா, என்ன வேறு ஏதாவது பண்ணணுமா எனக்கு சொல்லுங்கள். குட்டி பாப்பா நாம க்யூட்டாக வச்சுக்கிட்டாங்க. நான் இப்போ வச்சுக்க மாட்டாங்கன்னு நினச்சி அடம் பிடிப்பாங்கன்ட்டு. ஸோ சமத்து குட்டியாக வச்சுக்கிட்டாங்க பாப்பா. அவங்க அண்ணனுக்கு வைக்கிறத எவ்வளோ அழகாக வேடிக்கை பார்க்குறாங்க. அதுக்குள்ளே ஓடிடும். ஸோ மாடிக்கு வந்துட்டுங்க. தேங்க மொட்டை மாடியே மேலே வந்து சின்ன சின்னதாக 2 பேர் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதோட வந்துட்டுங்க. ஸோ ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. ஸோ இனி வர வீடியோவும் பார்த்து எனக்கு ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். டாடா பாய்.